லட்சம் ரூபா முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 7500 ரூபா ஒரு வருஷத்துக்கு வட்டி வருமானம் கிடைக்கும். அந்த தொகையை அப்படியே கொண்டு வந்து எஸ்ஐபியில் முதலீடு செய்கிறோம். ஃபிக்ஸட் டெபாசிட் ப்ளஸ் எஸ்ஐபி காம்போவில் போகல 10 வருஷத்தில் உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா ஒரு 25,509 ரூபா உங்களுக்கு எக்ஸஸாக கிடைக்குது லாபம். வணக்கம், சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரக்லா வெல்த் பிரைவேட் லிமிடெட். எங்கிட்ட முதலீடு செய்ய வர்றதில் சில பேர் வந்து, சார் என்னுடைய அசல் நான் போடுற தொகை வந்து எதுவுமே ஆகக்கூடாது, எக்காரணம் கொண்டும் அது ஒரு பிட்டு கூட குறையக்கூடாது, நான் அந்த தொகையில் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, ஆனால் அதுலேருந்து வர்ற வருமானத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதிக வருமானம் ஈட்டிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, ஸோ அது மாதிரி ஒரு பிளான் சொல்லுங்கள், திட்டம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அது போன்றோருக்கு தான் நான் இப்போ இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் மெத்தட், ஒரு ஸ்ட்ராட்டஜி. இம்மி அளவு கூட இன்னும் அசல் குறையக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராபப்லி தென் வி ஹவ் டு கோ வித் எஃப்டி. ஓகேவா? ஸோ நீங்கள் 1 லட்சம் போடுறீங்க, 5 லட்சம், 10 லட்சம், வாட் எவர் மேபி த பல்க் அமௌண்ட்டு, அதை வந்து அதை எஃப்டியாக போட்டுடுறோம். நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுங்க, ஒரு பேங்க்கில் போடுங்க, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் போடுங்க, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போடுங்க, பப்ளிக் செக்டார் பேங்க்கு ஆர் போஸ்ட் ஆஃபீஸு ஆர் ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி, விச் எவர் யூ ஃபீல் அஸ் சேஃப். ஸோ சேஃபுங்கையில் பெட்டர் வந்து பேங்க் டெபாசிட்ஸ் ஆர் சேஃபர்னு வச்சுக்கோம். இப்போ கரண்ட்டாக வந்து எனிவேர் பிட்வீன் 6% to 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் 7.5% கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெரிய பேங்க்ஸாக இருந்தால் வட்டி குறைவாக இருக்குது, கொஞ்சம் சின்ன பேங்க்ஸாக இருந்தால் வட்டி கூட இருக்குது. ப்ளஸ் சீனியர் சிட்டிசனுக்கு 0.25 அது இது எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆவரேஜ் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7.5% கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்கள் முன்னால் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த டேபிள் படி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 7500 ரூபா ஒரு வருஷத்துக்கு வட்டி வருமானம் கிடைக்கும். 5 லட்சம் போட்டிங்கன்னா 37,500 அண்ட் ஸோ ஆன். 1 கோடி போட்டிங்கன்னா 7 லட்சம் உங்களுக்கு வட்டி வருமானமாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டெபாசிட் சேஃபாக போட்டுட்டோம். இதில் வந்து நான் டேக்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம், ஏன்னா டேக்ஸ் மாறுபடும். ஸோ டேக்ஸ் இல்லாமல் அந்த டேக்ஸை நீங்கள் கட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த தொகையை அப்படியே கொண்டு வந்து எஸ்ஐபியில் முதலீடு செய்கிறோம். அதை வந்து நம்ம குவார்ட்டர்லியாக பண்ணிக்கலாம், மந்த்லியாக பண்ணிக்கலாம். ஏன்னா பேங்க்ஸ் இப்போ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. குவார்ட்டர்லி ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே இருக்குது, இல்லை அனுவல் ஆப்ஷனும் இருக்குது, எப்படி வேணாலும் நம்ம போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு வட்டி வருமானம் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 7,500 கிடைக்குது. அந்த 7,500 எஸ்ஐபியில் ஒரு ஈக்விட்டி ஃபண்டில், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுடுறோம். ஸோ அப்படி போட்டிங்கன்னா வருஷம் 7,500 ரூபா நீங்கள் ஒரு 10 வருஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா 10 வருஷம் முடிவில் வந்து அந்த வட்டி தொகை முதலீடு பண்ணது மட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி தொகையாக 1,31,612 ரூபாயாக இருக்கும் அட் 12% ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ ஒரு 12% நெக்ஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸில் இந்தியாவில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் சம்பாதிக்கிறது இட் இஸ் பாசிபிள், வெரி வெல் பாசிபிள். ஸோ இப்போ அந்த 1,31,612 ப்ளஸ் உங்களுடைய அசல் 1 லட்ச ரூபா பேங்க்லேருந்து திருப்பி கிடைச்சிடும். ஸோ அதையும் சேர்த்திங்கன்னா 2,31,612 ரூபாயா உங்கள் கையில் இருக்கும். ஸோ இதே இது வந்து நம்ம வந்து ஒரு கோடிக்கு எடுத்துக்குவோம். 1 கோடி போட்டிருந்தாங்கன்னா 7,5 லட்ச ரூபா வட்டி வருமானம் வருஷம் கிடைக்கும். அந்த 7,5 லட்சத்தை அப்படியே எஸ்ஐபியில் போடுறோம். ஸோ அது வந்து க்ரோ ஆகி 1,31,61,548 ரூபாயா ஆகுது. அதோட அசலை சேர்த்தோம்னா 2,31,61,548 ரூபா உங்கள் கையில் அட் த எண்டில் இருக்கும், அட் த எண்ட் ஆஃப் 10 இயர்ஸ். ஸோ நவ் கோயிங் பேக் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் எஃப்டிலே வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எஃப்டிலே வச்சுருந்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7.5% 10 வருஷத்துக்கும் கிடைக்கிது, ஆனால் ஆவரேஜ்னு எடுத்துக்குவோம். நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 10 வருஷம் முடிவில் மெச்சூரிட்டி தொகையாக 2,06,103 ரூபாயா இருக்கும். அதே இது நீங்கள் ஒரு 10 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா 20,61,032 ரூபாயா இருக்கும். அண்ட் ஸோ ஆன். அந்த டேபிளில் 1 கோடி ரூபா வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபிக்ஸட் பக்கத்து காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டு ப்ளஸ் எஸ்ஐபி மெச்சூரிட்டி தொகை அது ரெண்டும் சேர்த்து எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அதனுடைய டிஃபரன்ஸு பக்கத்தில் கொடுத்துருக்கேன். ஃபிக்ஸட் டெபாசிட் ப்ளஸ் எஸ்ஐபி காம்போவில் போகல 10 வருஷத்தில் உங்களுக்கு வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா ஒரு 25,509 ரூபா உங்களுக்கு எக்ஸஸாக கிடைக்குது லாபம். 25,509 rupees. அதே இது நீங்கள் ஒரு 50 lakhs போட்டிங்கன்னா 12,75,615 rupees எக்ஸஸ் லாபம்.
1 crore போட்டிங்கன்னா 25,51,232 rupees உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறதுனால. அட் த சேம் டைம் உங்களுடைய அசல் குறையவே இல்லை, சேஃபாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ். எக்காரணம் கொண்டும் என்னுடைய அசல் எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி. ப்ராப்ளி நீங்களும் அந்த கன்சர்வேட்டிவ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா you may try out this. நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.